வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கேள்வி அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரு 414, 15, 16 குறள்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குறள்களை பார்த்துருக்கோம். அதிலும் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை திரும்புன்ற புகழ்பெற்ற குறள்கள். அந்த குறள்களை இன்னொரு தடவை நீங்க அதை போய் தேடி பார்த்து பார்க்கலாம். அந்த குறள்கள்ல அதுவும் அந்த இணைத்தானும் நல்லவை கேட்கல சொல்லும் பொழுது எவ்வளவு சிறிய விஷயமா இருந்தாலும் அதையும் கேட்டு தெரிந்து கொள். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நீ எவ்வளவு கேட்கிறியோ அதற்கு தகுந்த உனக்கு பெருமை உண்டு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும்போது நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த கேள்வி ஞானத்துல பிழை வராதா? நம்ம எதையோ ஒன்று அரைகுறையா தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுப்போம் இல்லையா? அந்த பிழையை எப்படி சரி செய்வது, அதுதான் இன்னைக்கு பார்க்க போற குறள்ல விளக்குறார். பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார், பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழை துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். அந்த அந்த நாம எப்படி வந்து ஒரு அரைகுறையாக அறிந்து கொண்டு அரைகுறையாக பேசுவது, நம்ம அடுத்தவர்களுக்கு அரைகுறையாக சொல்லித்தரும் அந்த பிழையை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு கேட்டா, பிழைத்து உணர்ந்து பேதமை சொல்லார், பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார். அதாவது ஒருவர் தாம் மிக குறைவாகத்தான் அறிந்திருக்கிறோம் என்று தெரிந்து பேதமை சொல்லார், போய் முட்டாள்தனமான விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள். எப்போது என்றால் இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். தனக்கு கிடைத்த ஞானத்தை இழைத்து உணர்ந்து, ஒருவர் நம்மிடம் வந்து நம்ம அவர்கிட்ட தியரிட்டிக்கலா ஒருத்தர் இருந்து கத்துக்கிட்டோம், அதை நம்ம பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கறது தான் இழைத்து உணர்தல். அது இழைத்துங்கிற வார்த்தைக்கு 2 மீனிங் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இழைச்சு பண்ணியிருக்காங்கிற மாதிரி ரொம்ப நுட்பமாக உணர்தல் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று நாம் ஒருவருக்கு ஒன்றை இழைத்து உணர்தல், நாம் ஒன்றை ஒருவருக்கு செய்து உணர்தல், கையால் நாம் செய்து உணர்தல். ஸோ நமக்கு ஒரு கேள்வி ஞானமாக வந்த ஞானத்தை யார் ஒருவர் செயல் ஞானமாக மாற்றிக்கொள்கிறார்களோ, யார் ஒருவர் நுட்பமான செயல் ஞானமாக மாற்றிக்கொள்கிறார்களோ, இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி, ஈட்டிக்கொண்ட ஞானமாக. முதல்ல வந்து அவருக்கு வந்து சேர்ந்தது, கொடுக்கப்பட்டது, செல்வத்துள் மிகப்பெரிய செல்வம்னு தான் சொன்னாரு. அப்படி உனக்கு செவி ஞானமாக வந்த ஞானத்தை செயல் ஞானமாக நீ மாற்றிக்கொண்டாயானால் நீ என்ன செய்ய மாட்டாய் அப்படின்னா, பிழைத்து உணர்ந்தும் அப்போ உன்னுடைய ஞானம் எங்க லிமிட்டட்னு உனக்கு தெரியும். ஒருவர் உன்னுடைய சொன்னார், நீ அதை வந்து நீ செயல்ல செய்யும் பொழுதுதான் நமக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு. அப்ப நீ போய் வந்து வெளியே தம்பட்டம் அடித்து அதை தன்னுடைய அரைகுறை ஞானத்தை வந்து வெளிக்காட்ட மாட்ட. இவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான அட்வைஸ் கொடுக்குறாரு. நமக்கு வந்து ஒரு ஞானம் வருது, ஒருத்தர் நம்ம ஒன்று கேள்விப்படுறோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில வந்து நமக்கு வந்து யூடியூப்ல அரௌண்ட் இன்டர்நெட் மீடியால ஏதோ ஞானங்கள் நம்மகிட்ட வந்து கொட்டி குவிஞ்சிட்டு இருக்கு. அது சரியா தப்பா தெரியல. அது வந்து இழைத்து உணர்தல் அப்படின்னு சொல்றாரு. நீ செய்து பார்த்து உன்னுடைய செயலுக்கு அது ஒவ்வொலியாங்கிறத நீ உணர்ந்து பார்த்து அதை உன்னுடைய ஈட்டிக்கொண்ட ஞானமாக நீ மாற்றினால், அதன் பிறகு நீ வந்து அதை கொண்டு அரைகுறையாக நீ வந்து பிறருக்கு சொல்லக்கூடிய பேதமையை செய்ய மாட்டாய். ரொம்ப பொருளுள்ள குறள், ரொம்ப அர்த்தமான குறள்னு தோணுச்சு. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.